as long as Annamalai was there as party president in Tamil Nadu, they could never meet Amit Shah without Annamalai being கவனிச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. எடப்பாடி அவர்களுக்கு வந்து அண்ணாமலை வந்து அவங்க 2 பேரும் வந்து நோ லவ் இஸ் லாஸ் பிட்வீன் தெம். அது நம்மளுக்கு நல்லா தெரியும். அது பட் இதுதான் வந்து எனக்கு கேட்டனா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அண்டர் பிஜேபி அண்டர் நயனார் அண்ட் பிஜேபி அண்டர் அண்ணாமலை. Hi friends, welcome to Tamilnaga Pulse, and once again we have Mahesh with us after a brief hiatus. Welcome Mahesh. Thank you Swami. Fine, thank you. How are you? Yeah, I'm doing good. ஸோ நிறையா இப்போதான் வந்து கொஞ்சம் தமிழக அரசுக்கு சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இதனால் ஒரு மாதிரி டல்லாக போயிட்டு இருந்தது ஒரு 2-3 months. எல்லாருமே வந்து குழப்பத்தில் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக சூடு பிடிக்கும்னு தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயமே வந்து அண்ணாமலை விவகாரத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ லேண்ட் டீலில் வந்து இது பண்ண பார்த்தாங்க. பட் பிஜேபி ஹைகமாண்ட் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை என்ன, வாட் இஸ் தேர் பிளான் அண்ட் ஹாவ் தே கிவன் எனி நியூ டியூட்டிஸ் டு அண்ணாமலை? உங்கள் பார்வையில் எப்படி? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி சுவாமி, இவருக்கு அண்ணாமலைக்கு வந்து புது பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டின்னு சொல்லிட்டு செவரல் கமிட்டிஸ் ஹவ் பீன் ஃபார்ம்டு. அதில் வந்து ஒன் கமிட்டி வந்து இவர் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ், அதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுத்துன்னு போகணுன்றது ஒன்று. அண்ட் இப்போ நடந்த அந்த BL சந்தோஷ் அவர்கள் வந்து அவர் வீட்டுக்கே போயிட்டு கூப்பிட்டு வந்தார் இல்லையா? அந்த எபிசோட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு முக்கியமானது என்னன்னாக்கா, நம்ம நயனா நாகேந்திரன் அவர்களுடைய அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கிற அந்த சுற்றுப்பயணத்தோடு கம்ப்ளீட் இதை வந்து அவர் தான் வாசிச்சார். அது ஸோ அவரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நாட் தட் பார்ட்டி ஹைகமாண்ட் ஒன்றும் தெரியாம ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க தான் வந்து அண்ணாமலைன்ற பர்சனை வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே BL சந்தோஷ், அமித்ஷா அண்ட் மோடி தான் ஐடென்டிஃபை பண்ணது. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லை. பட் என்னென்னா, நம்மளுடைய அண்ணாமலை அவர்களுடைய ஃபேன்ஸு அண்டு நம்ம ஃபேனட்டிக்ஸ் இவங்களாம் வந்து தே எக்ஸ்பெக்டட் இன்னும் லாட் மோர். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு மினிஸ்ட்ரியல் பர்த்தோ இல்லாட்டி வந்து பார்ட்டியில் வந்து ஜெனரல் செக்ரட்டரி மாதிரி ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆஸ் வி ஆல் நோ, பிஜேபி வந்து தே ஹேவ் தேர் ஓன் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். அதில் வந்து கோஆர்டினேஷன் கமிட்டின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ப்ராபப்ளி திஸ் வில் பி a ஸ்டார்ட் டு ஹாவ் பிக்கர் ரோல் ஃபார் மிஸ்டர் அண்ணாமலைன்றது வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவர் வந்து வீட்டில் வந்து உடம்பு சரியில்லை, டெங்கு ஃபீவர்னு சொல்லிட்டு இருந்தவரை வந்து வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து அந்த ப்ரோக்ராமோட பின்னாடி செகண்ட் ஹாஃபில் வந்து அவரை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு லைம் லைட்டுக்கு திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணது வந்து ஸ்டெப் இன் ரைட் டைரக்ஷனு. இது வந்து இனிமேல் அவர் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஸ்டார்டட் வித் பேங்க். இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த உரம் எல்லாம் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் முதல்வர் வந்து லெட்டர் போட்டிருக்கோம், அதுன்னு சொல்லி லெட்டர் போட்டுருக்கீங்க. ஆனால் உங்களால் தான் வந்து கமிஷனுக்காக திட்டி வச்சிருக்கிறாங்க அன்லோட் பண்ணாமன்னு சொல்லிட்டு அவர் இம்மீடியட் ரிபாஸ்ட். See, this is what has been lacking for the past 6-7 months. ஏப்ரல் மாதத்துலேருந்து வந்து இந்த பதிலடி, இந்த அதிரடி, இந்த பிளிஸ்டரிங் அட்டாக்லாம் சொல்லுவாங்க. அது ஜெயலலிதா அவர்களுக்கு உரித்தான இந்த பிளிஸ்டரிங் அட்டாக் வந்து வாஸ் லேக்கிங். அது அண்ணாமலை அவர்கள் தான் வந்து திருப்பி இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருந்தது. அது வந்து அகெயின் இட் ஹஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் எஸ்டர்டே. அது வந்து நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. அண்ட் இட் சீம்ஸ் மிஸ்டர் அண்ணாமலை இஸ் பேக் வித் பேங்க். அதில் ஒன்று கவனிச்சிங்கன்னா, இப்போ எடப்பாடி வந்து எதுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்க இதுக்கு டெல்லி? வாட் இஸ் யுவர் கெஸ்? அது வந்து நம்ம எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப இந்த வாட்டி கொஞ்சம் ஓரளவு கிளாரிட்டி இருக்கு. என்னன்னா, செங்கோட்டையன் அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்திருக்காங்க. செங்கோட்டையன் போனது வந்து ஆக்சுவலி இட் வாஸ் ராங் டைமிங். அவங்க அந்த ஈவ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் வந்து அவர் போனது மிகப்பெரிய தப்பு. அன்னைக்கு வந்து they didn't want any stone left unturned, பிஜேபி ஹைகமாண்ட். ஏன்னா வைஸ் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகுதுன்றது வந்து ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு, ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ.
ஸோ அந்த நேரத்தில் வந்து இவர் அங்கே போனது வந்து எவ்ரி ஒன் வாஸ் வெரி பிஸின்னும் போது இவர் போனது ரொம்ப பெரிய தப்பு டைமிங் வைஸ். ஹேவிங் செட் தட் அவர் அங்கே போயிட்டு ஒன்றும் பண்ண முடியல அவரால். ஹி குட் நாட் டூ எனி திங் வித் த பார்ட்டி ஹை கமாண்ட். எல்லாரும் போய் எதுக்கு அமித்ஷா பார்க்குறேன். அமித்ஷா தான் வந்து என்டிஏவோட சேர்பர்சன் அப்படின்ற மாதிரி அவர் போய் பார்க்க போனது கரெக்டு தான். பட் அதுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் நிறையா வந்து ஆக்சுவலாக கேடரோட இதில் வந்து பிஜேபி ஹைகமாண்ட் ஏதாவது பிளேயிங் டிவிசிவ் ரோல்ன்ட்டு அதுக்கு இட் ஹஸ் பீன் புட் அன் என் டூ. அது வந்து அழகாக இவரும் எடப்பாடி அவர்களும் வந்து அப்பான் இஸ் ரிட்டர்ன் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் என்ன பேசணும், என்ன வந்தோம், என்ன எதுன்னு சொல்லிட்டு. ஒன்றும் ஆக்சுவலாக ஒன்றும் கான்ட்ரவர்ஷியலாக ஒன்றும் இல்லை அதில். இவங்க சொன்ன மாதிரி கட்சி ஃபால் கிடைச்சாருன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்தளவு செகண்ட் கிரேடு கமெண்ட்ஸ் அடிக்கும்போது தெரியறது இந்த இவங்களுக்கு திஸ் பார்ட்டிசன் மீடியா ஹேஸ் நத்திங் டு சே அபவுட் தட்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இருக்கா மாதிரி தெரியல. இட் இஸ் கெட்டிங் ஸ்ட்ரென்தன்ட் அட் த ஹையர் லெவல் அண்ட் இட் இஸ் கெட்டிங் ஸ்ட்ரென்தன்ட் அட் ஆல் லெவல்ஸ் தோன்றது. ஆஸ் வித் பேசேஜ் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய கோஆர்டினேஷன் மீட்டிங்ஸ்லாம் வந்து வரும். அண்ட் எல்லா பார்ட்டி லீடர்ஸ்லாம் வந்து ஒன்றா இதில் வந்து மாநாடு அதெல்லாம் பொதுக்கூட்டம்லாம் போடும்போது திங்ஸ் வில் டேக் டிஃப்ரெண்ட் டர்ன் தோன்றது. பட் அது ஒன்று கவனிச்சிங்கன்னா எடப்பாடி போய் பார்த்துருக்காரு அமித்ஷாவை. as long as Annamalai was there as party president in Tamil Nadu, they could never meet Amit Shah without Annamalai being in the picture. கவனிச்சிருக்கீங்களா? That is the main difference. So அப்படின்னா அண்ணாமலை எந்த லெவலில் இருந்திருக்காருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. And what importance the high command always gave Annamalai. ஸோ அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது லாஸ்ட் 4 years அண்ணாமலை இந்த வரைக்கும் பார்த்தோம்னா எடப்பாடி யாரை பார்த்தோம் சரி அண்ணாமலை கூடவே இருப்பார். அந்த மீட்டிங் தனியாக போய் பார்க்கவே மாட்டாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 3-4 years கழிச்சு எடப்பாடி அதான் விரும்பியிருக்காரு பட் கொடுக்கல அந்த டைம் அவங்களுக்கு. ஆல்வேஸ் they wanted Annamalai to be in the picture, right? ஏன்னா அது ஒன்று இது பண்ணீங்கன்னாக்கா திஸ் எடப்பாடி அவர்களுக்கு வந்து அண்ணாமலை வந்து அவங்க 2 பேரும் வந்து நோ லவ் இஸ் லாஸ் பிட்வீன் தெம். அது நம்மளுக்கு நல்லா தெரியும் அது. ஸோ எடப்பாடியார் வந்து அண்ணாமலையோட ஆப்சன்ஸில் வந்து ஏதாவது அவரை பற்றி அதை மூடி ஒண்ணணும் இல்லாட்டி அண்ணாமலை பற்றி புகார் சொல்லணும்னு கூட இருந்திருக்கலாம். அதுக்கு வந்து பார்ட்டி ஹை கமாண்ட் வந்து அமித்ஷா எஸ்பெஷலி டிட் நாட் கிவ் இது அந்த அளவு ரூம் கொடுக்கல அதுக்கு. இப்போ வந்து சின்ஸ் அந்த வகையில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இஸ் அவுட் ஆஃப் த பிக்சர் அப்படின்னும் போது இவர் தனியாக போய் பார்க்கறதுல வந்து என்ன ஒரு வந்துட போகுது. எப்படி இருந்தாலும் வந்து பிஜேபி ஹேஸ் இஸ் ஓன் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் தான். இவர் தனியாக பார்க்கறதாலேயோ அண்ணாமலையோட சேர்ந்து பார்க்கறதாலேயோ நயினாரோட சேர்ந்து பார்க்கறதுல ஒன்றும் வித்தியாசம் வந்துட போறது இல்லை. பட் இதுதான் வந்து எனக்கு கேட்டனா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அண்டர் பிஜேபி அண்டர் நயினார் அண்ட் பிஜேபி அண்டர் அண்ணாமலை, ரைட்? இந்த வரைக்கும் வந்து தனியா பார்க்க முடியலையே யாராலையுமே, ரைட்? அதுதான் வந்து மெயின். ஸோ அண்ணாமலை வந்து இப்போதைக்கு ஸ்டெப் அவேங்கிறது வந்து மெயினா இப்போதைக்கு டிஎம்கேவை அன்சீட் பண்ணணும். அதுதான் மெயின் ஏம்ன்ற லெவல்ல இருக்காங்க. பட் அது எதான் இந்த மாதிரி unless they work hard and coordinate better, it's still an uphill task, right? இல்லை இதில் ஒன்று கவனிச்சிங்கன்னாக்கா அண்ணாமலை அவர் அழகாக சொன்னார். எப்போ வந்து அந்த பீக்கு வரணும்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கு. இப்போவே வந்து அந்த பீக்கெலாம் வந்து எல்லாத்தையுமே வந்து போட்டு உடைச்சாச்சுன்னாக்க அப்போ ஆஸ் வி அப்ரோச் த எலெக்ஷன்ஸ் வந்து பப்ளிக்கோட மெமரியிலேருந்து அது போயிடும் அது. ஸோ இவங்களோட லேப்சஸ் இவங்களுடைய ஆல் திஸ் இவங்களுடைய ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் வந்து எப்போ எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்புறம் டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 பார்ட் 4லாம் வரத்துக்கு இருக்குது. அதுக்கெலாம் வந்து ஒரு டைமிங் க்ளோசர் டு த எலெக்ஷன்ஸ் February March அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் மெமரியில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அட் த டைம் ஆஃப் எலெக்ஷன்ஸ் வந்து இட் வில் ப்ரூவ் டு பி கேம் சேஞ்சர் அப்போ அந்த நேரத்தில். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரு டைமிங் இருக்குது. ஊருக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பப்ளிக் மெமரியிலேருந்து எரேஸ் ஆகிடுதுனாக்க it would have served no purpose. So அவர் அழகாக சொன்னார் இன்னைக்கு. அண்ட் எவ்ரிதிங் பாயிண்ட்ஸ் டு in the direction only. அதான் அது ஒன்று. ஸோ அடுத்தது நம்ம விஜயோட அரசியல்லாம் பார்க்கலாம். இப்போ அடுத்தவர் வந்து இப்போ தூத்துக்குடி இங்கெல்லாம் போறாரு. பட் திருச்சி மீட்டிங் எப்படி சக்ஸஸாக சில பேர் சக்ஸஸ் இல்லைங்கிறாங்க, அவர் இதுன்றாங்க. பட் எப்படி வாட் இஸ் கேம் பிளான்? காங்கிரஸ் வருமா விஜயோட? உங்களோட இது பார்வை எப்படி இருக்கு?
இது வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பார்வை இருக்கு. ப்ராபப்ளி வந்து நிறைய கமெண்டேட்டர்ஸ், அப்சர்வர்ஸ்லாம் இதை வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி கோலால சீனிவாஸ் வந்து அழகாக சொல்லிட்டு இருக்காரு. இதை என்னன்னா, இந்த சென்ஸ் டிஎம்கேவோடு பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஈவன் இவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபியிலேயே வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த டிஎம்கேவோட பி டீம் தான் வந்து விஜய் டிவிகேன்னு சொல்லிட்டு. பட் ஐ சி பிட் டிஃப்ரெண்ட்லி. இது என்னன்னா, இது வந்து காங்கிரஸோட பிளான்ட் அப்படின்னு தோன்றது இது. ஏன்னா இவர் வந்து கட்சி ஆரம்பித்தோடனே அவர் வந்து ஃபர்ஸ்ட் போய் பார்த்த பர்சன் வந்து ராகுல் காந்தி. ராகுல் காந்தி அது இனாகரேஷனாக வரும்னு எதிர்பார்த்தாங்க, பட் அது வர முடியல. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் இது வந்து சர்ச் வந்து இஸ் ப்ரமோட்டிங் திஸ் விஜய் இன் அ பிக் வேன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியறது. அதுக்கு அந்த ஸ்டாம்ப் நல்லாவே தெரியறது. ஏன்னா தே வாண்ட் தேர் பர்சன் டு பி இன் த பிளேஸ் ஆஃப் பவர். அது நல்லாவே தெரியுது நம்மளுக்கு. நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஒன்ஸ் வந்து இட் இஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவிகேன்னு சொல்லிட்டு பைபோலார்னு சொல்லிட்டு வந்துட்டு பாக்கி பிஜேபியோ ஏடிஎம்கேவோ வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் கொண்டு வந்தாச்சுன்னா, லேட்டர் ஆன் இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் தெம் டு பி பர்ச்சேஸ்டு பை டிஎம்கே லேட்டர் ஸ்டேஜ். இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் என்னன்னாக்க, அந்த மக்கள் நல கூட்டணின்னு இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப அழகாக கையாண்டாங்க அவங்கள. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை வந்து பிரிக்க முடியாத மாதிரி பண்ணதுக்கு ஷி பிளேட் அ வெரி மேஜர் ரோலு. அவங்களாம் என்னன்னாக்கா ப்ரூவன் பார்ட்டிஸ் வித் ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ். வைகோவாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து ப்ரூவன் ரெக்கார்டு இருந்தது. அண்ட் தே ஃபிட் தே டிட் ஃபிட் ஜெயலலிதா அவர்களுடைய கேம் பிளான் பர்ஃபெக்ட்லி. இப்போ என்னன்னாக்க, இவர் ஹீஸ் அன்னோன் கமாடிட்டி டிவிக்கு. அவரோடு இப்போ நீங்கள் எது பார்த்தீங்கன்னா, அது எல்லாம் ரோட் ஷோ தான். சி ஹீஸ் ஒன்லி மேஜராக அவர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்பாய்லர் தான். எந்த ஓட்டை பிரிக்க முடியும் அவரால்? விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு, நாம் தமிழர் ஓட்டு அண்டு டிஎம்கே ஓட்ஸ் தான். ஹீ கெனாட் இவங்களோட ஓட்டை வந்து கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ண முடியாது. பிஜேபியோட ஓட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஓட் பேங்க். அது ஏடிஎம்கே ஓட்டையும் வந்து லார்ஜ்லி ஹீ கெனாட் மேக் அ டென்ட். பட் நம்ம துக்ளக் விஜயா சொல்றாரு பார்த்தீங்கன்னா, வந்து கொங்கு பகுதியிலேயே வந்து அவர் அட்ராக்ட் பண்றாரு விஜய்ன்றாரு. அவர் பிரிக்கிறாருன்றாரு. ஏடிஎம்கே ஓட்டையே வந்து அட்ராக்ட் பண்றாரு. இல்லை, அது வந்து அது ஃபார்மிடபிள். அது என்ன பிரித்தாலும் வந்து ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியோட காம்போ வந்து இஸ் டூ ஃபார்மிடபிள். அது வந்து டு பி மேட் எனி டென்ட் அது பண்ணவே முடியாது. அது கொஞ்சம் அங்கேயுமா ஸ்பாய்லராக இருக்கலாமே தவிர, அந்த மார்ஜின் ஆஃப் விக்ட்ரியை வந்து ஹீ கேன் ரெடியூஸ். பட் லார்ஜ்லி அவர் வந்து யாரோட ப்ராஸ்பெக்ட்ஸை டேமேஜ் பண்ண முடியும்? விடுதலை சிறுத்தைகள் அண்டு நாம் தமிழர் தான் பை அண்ட் லார்ஜ். அண்ட் டிஎம்கே டு சர்டன் எக்ஸ்டென்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கிறிஸ்டியன் ஓட்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக இது காங்கிரஸோட கேம் பிளானை இவரை ப்ரமோட் பண்ணி பைபோலராக வந்துட்டு இட் இஸ் ஒன்லி டிவிகே அண்டு டிஎம்கேன்னு கொண்டு வந்து. ஏன்னா ஃபஸ்ட்டே அவர் சொன்னார் இது பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கே தான் சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு பேரலல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஈக்குவல் ஃபோர்ஸ் இப்போ ஈக்குவலி பவர்ஃபுல் ஃபார்மேஷன் சொல்லிட்டு காட்டணும்னு அவருக்கு ஆசை. பட் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. ஏன்னா இப்போ ஓட்டர்ஸ் வேறு, தொண்டர்கள் வேறு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு மாப் மாதிரி இருக்குது. த வே தே வேர் பிஹேவிங்கு ரொம்ப மோசமாக இருந்தது. அது வந்து ரொம்ப பேத்தட்டிக். இவன் விஜயோட ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற அந்த கூட்டமாக இருந்ததே தவிர ஒரு கண்ட்ரோலில் இருக்கிற கூட்டமாக தெரியல. அண்டு the damage they created to public property and the ruckus they created along the way வந்து கண்டிப்பாக கோர்ட்டோட கவனத்துக்கு வரும். இது வந்து நாளைக்கு தூத்துக்குடியில் வந்து அந்த மாநகராட்சி நிர்வாகமும் போலீஸும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்கன்னா கூட கோர்ட் வில் பி இன்க்ளைன் டு அக்ரி வித் த போலீஸ். ஏன்னா ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃப்ரம் வாட் வி ஹியர் ஃப்ரம் ட்ரிச்சி அண்ட் அதர் அரியலூர், பெரம்பலூர் ஏரியாஸ் ரொம்ப ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு. அண்ட் பப்ளிக் ரொம்ப மிசரி நிறையா பண்ணியிருக்காங்க. அது அன்டைம்லலாம் வந்து நைட்டு 10 o'clockலாம் வந்து உங்களுக்கு டிராஃபிக் ஜாம்லாம் ஆச்சுன்னாக்க பீப்புள் வீட்டுக்கு வரணும்ல. ரொம்ப அநியாயம் அது பண்ணது. நாட் யூஸ் டு தோஸ் திங்ஸ். ஆமாம், அதனால அவங்களாம் 8 PM மக்கள்லாம் தூங்க போடுவாங்க. அந்த மரக்கடை ஏரியாலாம் வந்து ஒன்றும் பப்ளிக்கே மூவ் ஆக முடியல. 6 hours 7 hours ஏர்போர்ட்லேயே டெலிபரேட் ஆக்ட் இது.
இந்த ரோட் ஷோன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு he was doing all the things whatever. ஓகே ஓகே. அதான் அவரு ஆனா ஒரு தாக்கம் இருக்கும் விஜய்க்கு. பட் அது எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறதா வந்து ஒரு இட்ஸ் பட் விஜயை பொறுத்தவரை வந்து எப்பவுமே வந்து அண்டர் எஸ்டிமேட்டட் எனிமி. கரெக்ட். அதை வந்து தப்ப வந்து ஐ ஹோப் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி டோன்ட் டூ இட். இல்ல கண்டிப்பா சுவாமி, அவங்களுக்கு கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு 15-20% ஓட்டு வரும். பட் ஸ்பொராடிக்கா வரும் தான் தோன்றது. அது வந்து விக்டரி மார்ஜின் வந்து குறைக்க முடியும். ஸ்பாய்லர் தான், எசென்ஷியலி ஒரு ஸ்பாய்லர் மாதிரி தான் அவர் இருப்பாருன்னு தான் கெடுக்கிறதா தோணுது. விஜயகாந்த் மாதிரி கெடுக்கிறது தான் மற்றவங்க வாய்ப்பை கெடுக்கிற ஓட்டை ஒழிய. பட் இன்னொன்னு இருக்கு, மைனாரிட்டி ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னா கூட ஜெனரலி இஃப் யூ சி மைனாரிட்டி ஓட்டிங் இஸ் ஒன்லி டாக்டிக்கல். It is not based on any reason. டாக்டிக்கலா வந்து எப்படி how to defeat ADMK BJP தான் ஓட் போடுவாங்களே ஒழிய ஈவன் இஃப் விஜய் கூட வந்து பிரிப்பான்னு சொன்னா கூட வேற இஃப் தே ஃபீல் DMK can defeat BJP or ADMK, then they will vote for DMK. Correct. So அந்த ஒரு இது இருக்கு, that unknown thing is there. பட் என்னன்னாக்கா நம்ம ஒரு விஷயம் நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். என்னன்னா இது டிஎம்கே வந்து வயிற்றுல புளியை கரைக்கிறது. எங்கெங்கெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லிட்டு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் ஆல் தி சர்வேஸ்லாம் சொல்கிறதோ அங்கெல்லாம் கூலாக வந்து அவங்க விடுதலை சிறுத்தைக்கும் காங்கிரஸுக்கும் தள்ளி விட்டுருவாங்க. அது தள்ளி விட்டுருவாங்க. தேர் பை டென்டிங் தேர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ. ஸோ தேர் ஆல்சோ கெப்ட் அண்டர் செக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவும் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் ஒரு ரீசெண்டாக ஒரு நாய்ஸ் அண்ட் மர்மர் வந்திருக்கு. எஸ்பெஷலி அழகிரி வந்து நாங்கள் அவங்க வந்து ஃபுல்லாக சாருலாம் அவங்க எடுத்துகிட்டு சக்கையை எங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டு. அது வந்து அது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த மேலிட பொறுப்பாளர் வந்து கிரீஷ் சம் பர்சன் இருக்காரு. அவர் வந்து சொல்லியிருக்காரு 125 சீட்ஸ் நாங்கள் வந்து இல்லை தேர் மஸ்ட் பி டாக். ஏன்னா மேலிட பொறுப்பாளர் வந்து இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பார்ட்டி ஹை கமாண்ட். சும்மா வந்து வாய் பொழிச்சு மாங்காய் பொழிச்சுன்னு பேச முடியாது. அவர் வந்து இது காங்கிரஸ்க்கு வந்து ஹிடன் இது 125ன்றது வந்து ஈவன் தேர் பயங்கர ஃபேன் பேஸ் கூட ஒத்துக்க மாட்டாங்க. 125ன்றது ஒரு ஜோக்கு மாதிரி தான் இருக்கும். வாட் எவர் இந்த வாட்டி அவங்க பட் தே வில் டிமாண்ட் சீரியஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்னு தோன்றது. இது வந்து இது எதுக்குன்னாக்கா உங்களுக்கு டிவிகேவோடு அந்த இடம் வந்து காலியா இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ எனக்கு என்னமோ அதான் இப்போ இவங்க சீட் தரலன்னா தெரியும் பிரிச்சுன்னு போறதுக்கா இல்ல அதை காமிச்சு மிரட்டுறதுக்கான்னு தெரியல. இல்ல அதுதான் இருக்கும், அந்த பார்கெனிங் பவருக்கு தான் அவங்க பண்றாங்க. பட் என்னன்னாக்கா ஆல் இண்டியாவில் வந்து ஒன்ஸ் வந்து 50 வருஷம் ஒரு ரூலில் இருந்த ஒரு பார்ட்டி வந்து நேற்று வந்து ஒரு பர்சனை வந்து காமிச்சு ஓட்டு வாங்குற துர்பாகிய நிலைக்கு காங்கிரஸ் வந்துருச்சுன்னா அதோட அசிங்கம் எதுவுமே கிடையாது அந்த பார்ட்டிக்கு. அதோட பப்பு ராகுல் காந்தியை காமிச்சே ஓட்டு வாங்க கேட்கறாங்கன்னா அப்ப இன்னும் அதோட கேவலம் என்ன இருக்கு? ஒண்ணுமே தெரியாத ஆளை வந்து Yes, got only the identity that காந்திங்கிற லாஸ்ட் நேம் இருக்கு. அதான் அது கூட ஃபேக் நேம் தானே. அதான் ஃபெரோஸ் காந்தின்றது. ஆமா அதான் அதை வச்சு GANDIக்கு பதிலா H ஒன்னு போட்டு விட்டாங்க. அவ்வளவுதான். அதை போட்டோம்னா அவ்வளவுதான், அது வந்து இட் பிகேம் காந்தி. அப்சல்யூட்லி. ஸோ அதான் அவங்க பண்ண இது பெரிய இந்திரா காந்தி பண்ண ட்ரிக். அதான் பயங்கரமான இது. அதான் நமக்கு இன்னும் இந்தியா வந்து அனுபவிச்சுட்டு இருக்கு அவங்கள்ட்ட. ஸோ இப்போ கடைசியா முப்பெரும் விழா எப்படி, வாட் இஸ் யுவர் பார்வை அபவுட் முப்பெரும் விழா? வந்து மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது இப்போ இது ஒண்ணுதான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தோன்றது. பை அண்ட் லார்ஜ் பீப்புளோட மைண்ட்ல அதுதான் இருக்கும். இப்போ என்ன அவங்க சாதிச்சாங்க, என்ன போனாங்க, அது வந்து இட் ஹஸ் பிகம் யூஷுவல் சர்க்கஸ் மாதிரி ஆயிடுச்சு அது. அண்ட் அது வந்து எதிர்பார்த்த அளவு கூட்டம் இல்லைன்றாங்க. ரெண்டாவது வந்து ஃபியூட் பிட்வீன் நேரு செந்தில் பாலாஜி தான் அதை வந்து முன்னிருந்து நடத்தினா கூட அந்த கூட்டம் ஜாஸ்தி வராமல் போனதுக்கு காரணம் வந்து நேரு வந்து வாஷ் இஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்றாங்க. அண்ட் திஸ் அன்பில் சாரி மகேஷ் பொய்யாமொழி ஆல்சோ வாஸ் ரிலக்டன்ட். ஸோ இது வந்து ஒன்லி அவங்களோட உள்ளுக்குள்ள இருக்கிற பேசிக்காக அந்த மர்மர் தான் வெளியே காட்டுறது. மழை வந்து கேம் டு த ரெஸ்கியூ. ஏன்னா நிறைய சேர்ஸ் வந்து ஒரு 50,000 சேர்ஸ் கிட்ட வந்து காலியாக இருந்திருக்குன்றதை காமிச்சிருக்கோம். அது மழை வந்து எல்லாத்தையும் தலையில் வச்சுன்றதால அது தெரியாமல் போயிடுது அது. ஸோ த ரெயின் காட்ஸ் வந்து கேம் டு த ரெஸ்கியூ ஆஃப் டிஎம்கே. முப்பெரும் விழாலாம் வந்து திஸ் பீப்புள் ஆர் நாட் அம்யூஸ்ட் மிஸ்டர் சுவாமி. ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது.
எல்லாரும் எவ்ரி விங்கு வந்து சம் கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா வந்து களத்தில் இறங்கும்போது ஜஸ்ட் இது வந்து என்ன சொல்றது, விண்டோ ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து ஆல் இஸ் குட் இன் இந்த வேர்ல்டுன்ற மாதிரி காமிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உள்ளுக்குள்ள வந்து சிம்மரிங் டிசென்ட் இருக்கு. அதோட காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரியார் இதை வந்து கனிமொழிக்கு அவங்களே கட்சி நடத்துறாங்க, அவங்களுக்கே விருது அவங்களே கொடுத்துக்க வேண்டியதுதான். இதை ஒன்லி டிஎம்கே தான் நடக்கும். அது தனக்குத்தானே விருது கொடுத்துக்கிறது அண்டு தான் அது மாதிரி இருக்கு. வேடிக்கை தான் அது. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். ஷூர் ஷூர். குட் ஒன்.